ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே சமையல் என்னன்னு வாங்க பார்க்கலாம். காலையிலே சப்பாத்தி போட்டாச்சு, முட்டை உடச்சி ஊற்றி தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தோசை ரெண்டுமே செஞ்சாச்சு. இந்த முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு வச்சா அவிச்சு முட்டையை போட்டால் அந்த மேலே இருக்கிறத சாப்பிட்டு உள்ளே இருக்கிறத தூர போட்டுறாங்க. அதனால் நம்ம உடச்சி வைக்கும்போது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி வைக்கிறது. ஆனால் இந்த குழம்பு ரொம்ப டக்குன்னு வச்சிடலாம். சாதம், டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் மார்க்கெட் கிளம்பியாச்சு. எப்பவும் போகிற இடத்துக்கு போகாமல் இன்றைக்கி வேறு இடத்துக்கு போகலான்ட்டு கிளம்பணும். பக்கத்துலேயே ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது. அதில் போனால் உயிரோட மீன் கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. போனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. இந்த மீன் மட்டும்தான் இருந்து, இது பேர் குறவையா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு கிலோ 500 சொன்னாங்க. ஆனால் உயிரோடு இருக்குது பாருங்கள். நாங்கள் கெண்டை மீன் வாங்கலான்னு போனோம். கெண்டை கிலோ 200 சொன்னாங்க. ஆனால் காலி ஆயிடுச்சு. சரி, அப்படியே ஆவடி மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் பழம் காய்கறிலாம் வாங்கலான்னு போனோம். ஞாயிற்றுக்கிழமைனால பெருசாக அந்த ரோட்லேயே நிறைய காய்கறி இருக்கும். இல்லைன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் பக்கத்தில் இந்த ஒரு ஒட்டி தான் இருக்குது இந்த இடம், பார்த்துக்கோங்களேன். அதில் நிறைய காய்கறிகள், இந்த நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் இருக்குது. கீரை, இந்த பூசணிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம் விவசாயிங்களே விளைய வச்சு கொண்டு வந்து விற்கிறாங்க போல். அதனால் ரொம்ப சீப்பாக இருக்குது. சில்லறையாக மாற்றி கொண்டு போகணும். நம்ம இப்போ ஃபோன் இருக்கிறதுனால ஃபோன் எடுத்துன்னு போகிற ஜிபே பண்ணலான்ட்டு. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு பையன் ஒரு 20 ரூபா நோட்டாக எடுத்துன்னு போனீங்கன்னா 20 ரூபா கத்திரிக்காய், 20 ரூபா வெண்டைக்கான்னு ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. காயெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, செம்மையாக இருந்தது. அப்புறம் வர வழியில் தர்பீஸ் பழம் அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். எல்லாமே ஒரே தரமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பழம் நாங்கள் வாங்கினோம், 6 கிலோ இருந்தது. நல்ல பெரிய பழம்ன்றத நல்ல டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருந்தது. இல்லை ஆவடி மார்க்கெட் போனீங்கன்னா மறக்காமல் ஒரு பையன் சில்லறை காசும் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வாங்க. மீன் மார்க்கெட்டும் அந்த ஏதோ பழைய மண்டபம் கோயில் மாதிரி இருக்குது, அதில் தான் இந்த மாதிரி விற்கிறாங்க. கொண்டாந்து விற்றுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக வருது. வெளியே மார்க்கெட்டை விட நமக்கு அந்த மண்டபத்துக்குள்ளே காய்கறி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்களே கொண்டாந்து விற்கிறதுனால விலை கம்மியாகவும் இருக்குது. ஒரு மூட்டை கொண்டு வராங்க, விற்றுட்டு காலி பண்ணிட்டு போயிடறாங்க. சில்லறை கொண்டு போகிறதுனால எனக்கு வாங்க முடியல. பர்ஸும் கொண்டு போகல. இல்லை ஏடிஎம்ல காசு எடுத்து வாங்கியிருக்கலாம். அவ்வளோ ஆசையாக இருந்த அந்த கீரையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த வாட்டி போனால் நான் அவங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன். நாங்கள் வாங்கினது ஜிலேபி மீன் தான் வாங்கினோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஜிலேபி மீன் கழுவும் போது நல்லா மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா உரசி கழுவும் போது அந்த குழப்பெல்லாம் போயிடும். அதில் நல்லா காரசாரமாக புளிப்பாக வச்சா தான் இந்த மாதிரி நாட்டு மீன்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தலை வால் போட்டு நிறைய பூண்டு போட்டு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் துண்டு பகுதியெல்லாம் எடுத்து மீன் ஃப்ரை பண்ணிட்டேன். மிளகாத்தூள் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவலுக்கு கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், எலுமிச்சப்பழம்லாம் சேர்க்கும்போது அந்த அந்த நாட்டு மீனுக்கே ஒரு ஸ்மெல் வரும், அந்த மண் வாசனை அதெல்லாம் வராது. அதனால் எலுமிச்சப்பழம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மீன் வறுத்துக்கோங்க. அப்புறம் என் பசங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது இன்றைக்கி. அதனால் நாங்கள் நிறைய ரசித்து சாப்பிட்டோம். அப்போ நைட்டு வாங்கின சிக்கனில் கொஞ்சமாக அந்த பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சிக்கன் பக்கோடா போட்டு கொடுத்தேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அந்த மீதி இருக்க எண்ணெயை நம்ம இந்த மீன் வறுக்கிறது அந்த மாதிரி உடனே நம்ம சமைச்சு காலி பண்ணிடலாம். அந்த மீன் எண்ணெயை திருப்பி பொரிக்காமல் ஸ்டாக் பண்ணாதீங்க. எப்போயுமே மீன் பொரிச்ச எண்ணெயை இந்த மாதிரி எதாவது பலகாரம் பொரிச்சிங்கன்னா அப்பப்போ ஊற்றி காலி பண்ணிவிடுங்க. முடிஞ்சாலும் கம்மியாக ஊற்றி பொரிங்க. சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மிளகாத்தூள் அரைக்கிறது பெரிய வேலையாக இருந்தது. அதை போய் அரைச்சிட்டு வந்துட்டு நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு திராட்சை பழம், சோளம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.